ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு கிர்னி பழத்தில் ஒரு பாயாசம் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு பெரிய சைஸ் கிர்னி பழம் எடுத்து இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இதில் பாதி பழம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் கிர்னி பழம் எடுத்திங்கன்னா அதை நீங்கள் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. இந்த பழத்தில் இப்போ உள்ளே இருக்கிற சீடு எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வெளியே இருக்க தோலுமே நல்லா சீவி எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பழத்தை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம நல்லா அரைச்சி ஜூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்ல சில்லுன்னு ஆகிறதுக்கு விட்டுக்கலாம். இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்க ஜவ்வரிசியை நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஜவ்வரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம சேர்க்கும் போது ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு டக்குன்னு வெந்து வந்துடும். ஊற வைக்கல அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை சேர்த்து தண்ணி தான் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஜவ்வரிசியுமே அதுக்குள்ளே சீக்கிரமாக வெந்து வந்துடுச்சு. இதுக்காக தான் நான் ஊற வச்சு சேர்த்துருந்தேன். இப்போ நல்ல கண்ணாடி பதம் அளவுக்கு வெந்து வந்திருக்க இந்த ஜவ்வரிசியை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசி மேலே நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி சேர்த்து லைட்டாக அதை கலந்து எடுத்துக்கலாம். இல்லை இப்படி சூடாகவே விட்டோம்னா ஜவ்வரிசி ரொம்ப திக்காக ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும், நம்மளுக்கு உதிரி உதிரியாக வராது. அதனால் இது மாதிரி பச்சை தண்ணி லைட்டாக சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 வாட்டி இது மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஜவ்வரிசியை நம்ம அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ பாயாசம் பண்ணுறதுக்காக நம்ம பால் காய்ச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். பால் இப்போ நல்லா கொதித்து வரட்டும். பால் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதோட ஸ்வீட்னஸ்க்காக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா பரவாயில்ல, நார்மலாக நம்ம சர்க்கரையே சேர்த்துக்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கூட கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், அதுக்காக தான். சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் பாலோட நல்லா ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி எடுத்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம இந்த பாலோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இது மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததும் டக்குன்னு கெட்டியாக ஆரம்பிக்கும். அதனால் இது மாதிரி விஸ்க் வச்சு கலந்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது கரெக்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வந்ததுமே இதை நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஆற விட்டுடலாம். அதே மாதிரி உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் கலந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்திங்கன்னாவே போதும். இப்போ இந்த கஸ்டர்ட் நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த அந்த கிர்னி பழ ஜூஸையும் எடுத்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். ஜவ்வரிசி கொஞ்சம் கூட கெட்டி இல்லாத மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ கலந்து எடுத்ததை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது மேலே உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக இது மேலே டூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிர்னி பழ பாயாசம் இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு. இது நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரொம்ப சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.